இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தயவு செஞ்சு என் கணவர் உயிரை காப்பாத்த நீங்க எனக்கு அந்த பூக்களை கொடுத்து உதவி பண்ணுங்க. பிரம்மகமல பூக்கள் சாதாரண பூக்கள் கிடையாது. அது தேவர்கள் மட்டுமே பூஜைக்கு பயன்படுத்தும் பூ. அதனால்தான் அது வருடத்திற்கு ஒரு முறை பூக்கும். அதுவும் பௌர்ணமி அன்று மட்டுமே பூக்கும். மகத்துவம் வாய்ந்த அந்த பூக்களை அவ்வளவு எளிதில் நீ எடுத்துச் செல்ல முடியாது. என் கணவரோட உயிருக்கு ஆபத்து. அந்த பூ எனக்கு கண்டிப்பா வேணும். எனக்கு வேற வழியே கிடையாது. அதெல்லாம் கொடுக்க முடியாது. உன்னை உயிரோடு விடுகிறேன். இங்கிருந்து சென்று விடு. இந்த பூவை நீ எடுத்துச் சென்றால் தேவர்கள் என்னை சபித்து விடுவார்கள். முடியாது. நான் அந்த பூ இல்லாம போக மாட்டேன். நீ இவ்வளவு தூரம் சொல்லும் பொழுது தேவர்களுக்கு மட்டுமே சாத்தியப்படக்கூடிய ஒரு விஷயத்தை நீ சாமர்த்தியமாக செய்து முடித்தால் உனக்கு அந்த பிரம்மகமல பூக்களை தருகிறேன். நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் செய்றேன். அதோ அங்கு பார்த்தாயா? ஒரே மாதிரி 3 பொம்மைங்க இருக்கு. பார்வைக்கு 3 பொம்மைகளும் ஒரே மாதிரி இருந்தாலும் 3 பொம்மைக்கிடையே வித்தியாசம் உள்ளது. அது என்ன வித்தியாசம் என்று நீ கண்டுபிடித்து சொல்ல வேண்டும். கண்டிப்பா நான் கண்டுபிடிச்சிருவேன். நான் கண்டுபிடிச்சிட்டா கண்டிப்பா எனக்கு அந்த பிரம்ம கமல பூவை கொடுத்துருவீங்கல்ல? வாக்கு கொடுத்தால் மாறமாட்டான் இந்த கண்டாவெட்டி. இரு, நீ இதில் தோற்று போய்விட்டால் உன்னை இந்த வனத்திற்கே பலி கொடுத்து விடுவேன். மூணு பொம்மையும் ஒரே மாதிரி தானே இருக்கு. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. இதுவும் அதே மாதிரி தான் இருக்கு. ஒரு வித்தியாசமும் இல்லையே. என்ன வித்தியாசம்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? காது. ஓ, இது உருவ வேற்றுமை கிடையாது. இந்த 3 பொம்மைக்குமே உருவத்துல வித்தியாசம் இல்ல, ஆனா குணத்துல 3 பொம்மைக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்படியா? குணத்தில் என்ன வித்தியாசம்? சொல் பார்க்கலாம். சொல்றேன். இந்த முதல் பொம்மை இருக்கே, ஒரு விஷயத்த ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விட்டுரும். இந்த பொம்மை இருக்கே, ரகசியத்தை காது வழியா வாங்கி வாய் வழிய எல்லாருக்கும் தெரியற மாதிரி ரகசியத்தை வெளியே விட்டுரும். பலே. இந்த 3வது பொம்மை மட்டும்தான் ரகசியத்தை பாதுகாக்கும். ஆஹா, அற்புதம் அற்புதம். இதுதான் இந்த 3 பொம்மைங்களுக்கு உள்ள வித்தியாசம். நீ சாதாரண மானிட பிறவி அல்ல, தேவலோக கன்னிதான். தேவர்களுக்கு இருக்கும் புத்தி கூர்மை அப்படியே உனக்கும் இருக்கிறது. அதனால் இந்த பிரம்மகமல பூவை பறித்துச் செல்ல நீ தகுதியானவளே. உனக்கு தேவையான அளவு பிரம்மகமல பூக்களை பறித்துச் செல். துர்கா பிரம்ம கமல பூக்களோட வருவாளா? எல்லா அரக்கங்கிட்ட வெட்டுப்பட்டு செத்து போயிருப்பாளான்னு தெரியலையே. சாமி, பிரம்ம கமல பூக்களை கொண்டு வந்துட்டேன். இந்தாங்க.
அரக்கனோட அருவாளுக்கு வெட்டுப்பட்டு சாவன்னு பார்த்தா பூக்களோட வந்துட்டாளே. அம்மா நல்லதுமா. அந்த அரக்கனை நீ எப்படி சமாளிச்ச? அவன் எப்படி பிரம்ம கமல பூக்களை நீ பறிக்க சம்மதித்தான்? அந்த அரக்கன் எனக்கு ஒரு பரீட்சை வச்சான். அதுல நான் ஜெயிச்சு இந்த பூக்களை கொண்டு வந்துட்டேன். இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை நல்லபடியாக நீ செய்து முடித்தால் பூஜையை ஆரம்பித்து விடலாம். அது என்னன்னு சொல்லுங்க சாமி, நான் உடனே செய்றேன். பூஜைக்கான ஓமகுண்டம் உருவாக்க அக்கினி வேண்டும். அந்த அக்கினி ஒரு வேதாளத்தின் பாதுகாப்பில் இருக்கிறது. அந்த வேதாளத்தின் அனுமதியோடு நீ அந்த அக்கினியை எடுத்து வர வேண்டும். ஒரு வேதாளத்தோட பாதுகாப்புல இருக்கிற அக்னியில இருந்து நான் நெருப்பு எடுத்துட்டு வரணுமா? என்ன சாமி சொல்றீங்க? சொல்றேன், பொறுமையா கேளு. விக்ரமாதித்தன் வாழ்ந்த காலகட்டத்தில் மன்னன் வேட்டைக்கு தன் படை பரிவாளங்களுடன் காட்டுக்கு வரும்போது இரவு நேரங்களில் இப்போது இருப்பது போல் மின்விளக்கோ அல்லது வேற எதுவும் ஒளி தரும் கருவியோ அப்போது இல்லாத காலகட்டத்தில் வௌவால் அரக்கன் என்னும் ஒரு அரக்கன் இரவு நேரங்களில் விக்ரமாதித்தனின் படை வீரர்களை தாக்கி அவர்களை உயிரிழக்க செய்தான். இரவு நேரம் என்பதால் படை வீரர்களான மனிதர்களுக்கு கண் தெரியாமல் போக வௌவால் அரக்கனுக்கு இரவு நேரத்தில் கண் தெரியும் என்பதால் அந்த வௌவால் அரக்கனிடமிருந்து தப்புவதற்காக விக்ரமாதித்தன் மற்றும் படை வீரர்கள் தேவர்களை வேண்டி யாகம் நடத்த தேவர்கள் தோன்றி அவர்களுக்கு உதவ ஒரு அணையா விளக்கை உண்டாக்கி கொடுக்க அந்த விளக்கு இருக்கும் வரை வௌவால் அரக்கனால் இவர்களை தாக்க முடியவில்லை. அந்த அணையா விளக்கு எப்போதும் அணையாதபடி விக்ரமாதித்யனின் உடன் வந்த வேதாளத்தின் வம்சாவளியில் வந்த ஒரு வேதாளம் இப்பொழுது வரை பாதுகாத்து வருகிறது என என் போன்ற சித்தர்களும் முனிவர்களும் அப்படி சொல்கிறார்கள். இது உண்மையும் கூட. அந்த வேதாளத்தின் பாதுகாப்பில் இருக்கும் விளக்கில் இருந்துதான் நீ ஓமகுண்டத்திற்கான அக்கினியை எடுத்து வர வேண்டும். சரிங்க சாமி, நான் எடுத்துட்டு வரேன். அந்த வேதாளம் உன் உயிருக்கு எந்த ஆபத்தையும் விளைவிக்காது. நீ அந்த வேதாளத்திடம் சென்று அக்னியை எடுத்து வரலாம். ஆனால் அது தன் எல்லை வரை உன்னுடன் விடுகதைகளை போட்டுக்கொண்டே வரும். அந்த துர்காவை அந்த கண்டா வெட்டி அரக்க வெட்டி போட்டு அவ செத்துட்டாளா? இல்ல மேடம், அந்த பிரம்ம கமல பூவை கொண்டு வந்துட்டா. அது மட்டும் இல்ல, ஓம குண்டத்துக்கு அக்னி கொண்டு வர கிளம்பிட்டா. என்னது, ஹோம குண்டத்துக்கு அக்னி கொண்டு வர போயிருக்காளா? ஆமா மேடம், அது ஏதோ விக்ரமாதித்தன் காலத்துல இருந்த வேதாளத்தின் வம்சாவழி வேதாளத்தோட பாதுகாப்புல அணையா விளக்கா இருக்கான். அதுல இருந்து ஓம குண்டத்துக்கு அக்னி எடுத்துட்டு வர சொல்லி சித்தர் துர்காவை அனுப்பி வச்சிருக்காரு. அவளும் எடுத்துட்டு வரேன்னு கிளம்பி போயிட்டா.